வணக்கம் தோழர்களே. தமிழ் அறிவியல் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். திருப்பரங்குன்றத்தில் திரியில்லா விளக்கு. ஒரு கோயிலில் ஏன் விளக்கு ஏற்றுனாங்க? பொழுது போயிடுச்சுன்னா சாமி சிலையினுடைய உருவம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால் நாம் அந்த உருவத்தை பார்த்து வழிபடணுன்னா அங்கே ஒரு விளக்கு தேவை அப்படின்னு விளக்கு வச்சாங்க. அதுக்கப்புறமா மின் விளக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி பல வண்ணங்களில் சூரியனை போல் ஜொலிக்கும் விளக்குகள் வந்துச்சு, மின் விளக்குகள். ஏதோ முன்னோர்கள் சாமி சிலையை வச்சு கும்பிட்டோம்னா, பேசணும்னா நம்ம மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டுறது மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. அது நம்பிக்கை தான். அப்படி கடவுள் சொல்கிறதெல்லாம், கடவுள்கிட்ட சொல்கிறதெல்லாம், கடவுள்கிட்ட வேண்டுறதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சினாக்க மருத்துவமனை எதுக்கு, மாத்திரை எதுக்கு, உடற்பயிற்சி எதுக்கு, எல்லாமே கடவுள் கொடுப்பார்ல. அப்படி பார்த்தோம்னா இப்போது நான் எதனா சொன்னாக்க இவன் இந்து மதத்துக்கு எதிரானவன், இவன் திமிரா பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் திமிரா பேசுகிறானோ, சமூகத்திற்கு நன்மையாக பேசுகிறானோ அது கடவுள் பார்த்துக்குவான். இப்போது கறி தின்னக்கூடாது, சாமி கும்பிடுறவன் கறி தின்னக்கூடாதுன்னு சொல்கிறான். அது கறி தின்னாக்க உழைக்கிறவன் புரத சத்து அதிகமாக வேணும்னு அவன் சக்திக்காக கறி தின்றான். கடலில் இருந்து அமீபா மூலம் லட்சக்கணக்கான ஆண்டுக்கு முன்பு உருவான மனித உருவங்கள், பல உயிரினங்கள் அமீபா மூலமாக தான் உருவாகி லட்சக்கணக்கான ஆண்டுக்கு பிறகு மனிதன் இப்பொழுது உருவெடுத்திருக்கின்றான். ஏதோ கடவுள் தான் நம்மளை பிறக்க வச்சான் என்று எந்த கடவுளும் மனிதனை பிறக்க வைக்கவில்லை. இயற்கை தான் 9 கிரகங்களான நம்ம உடம்பு என்பது தான் தமிழரின் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு. அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு என்ன வந்தது? கடவுள் உங்களுக்கு சொல்லிச்சியா, எனக்கு வழி தெரியல, ராத்திரியில் நடக்க முடியல, எனக்கு ஒரு விளக்க ஜோதி வைங்க அப்படின்னு தடுமாறிடுறேன், ராத்திரியில் கண் தெரியல, நான் கடவுள் சொல்லிச்சியா? கடவுளை ஒருத்தன் இழிவுபடுத்துகிறேன்னா அந்த இழிவு கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் தண்டிக்கட்டும். ஒரு மனிதன் தவறாக சொல்கிறானோ நல்லது சொல்கிறானோ என்பதை கடவுள் பார்த்து தண்டிக்கட்டும். கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கறியெல்லாம் இந்தியாவில் விளைவிக்கும் உழைக்கும் மனிதர்களுக்கு கறியை சாப்பிடாம மறுத்து அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு கடவுள் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இன்றைக்கி சீனா, உலகத்தை எதிர்க்கக்கூடிய சீனா, நாய்க்கறி, பாம்பு கறி, பள்ளிக்கறி எல்லாத்தையும் தின்றாங்க. அவங்க வல்லரசாவலியா? இந்தியாவில் எல்லாமே கடவுள். பாம்பும் கடவுள், நாயும் கடவுள், மாடும் கடவுள் அப்படின்றாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் ஆட்டுப்பால் தான் குடித்தார். ஆடு பால் கொடுக்குறது இல்லையா? சிறு குழந்தைகளுக்கு நல்ல அறிவு வரணுன்னா, ஆயுஷ் வரணுன்னா விளையாட்டு பால் தான் கொடுத்துருக்குறாங்க முன்னோர்கள். அப்படின்னா ஆடு கூட தின்னக்கூடாது அப்படின்னா எதை வேணாலும் அவங்க பழக்கப்பட்டு சாப்பிடுவதை உலகமே இன்னைக்கு வெடிகுண்டு தயாரிக்கிறவங்களாம் கறி சாப்பிடாம தயாரிக்கலாம். ஒரு துப்பாக்கி தூக்கின்னு ஒரு இராணுவ வீரன் ஓடணுன்னா அவனுக்கு தேவை உடலுக்கு வலிமை. கறிச்சுன்னா கோயிலில் பூசாரிங்க வெறும் தட்டு தூக்கிட்டு மணி ஆட்டு மாதிரி இருந்தாக்கா எல்லாமே கறிச்சினாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 50 கிலோ மூட்டை தூக்கி நடக்கணும், கலப்பை காரை தூக்கி நடக்கணும், ஒரு மாடை ஓட்டிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைக்கு போகணும்,
பயிர் நடவு செய்யணும், பாரம் சுமக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருள் சத்து மாம்சத்தில் தான் கிடைக்கும். அப்படி மாம்சத்தை தின்றவன் சாமி கும்பிடாதுன்னா அது கடவுள் பார்த்துக்குது. உலகத்தில் எந்த நாட்டுக்காரன் கரித்தினாது இருக்கிறான், எந்த மதத்துக்காரன் கரித்தினாது இருக்கிறான். கரித்தின்றவன் செய்கிற ஆராய்ச்சியெல்லாம் இப்போ செல்ஃபோனை கரித்தினா அந்த கண்டுபிடிச்சான். அதெல்லாம் வாங்கி நான் பயன்படுத்தலாம். அமெரிக்காவில் இருக்கிறவங்க இங்கே வந்து கொஞ்சலாம். ஆனால் இதெல்லாம் கரித்தினவன் கண்டுபிடிக்கல. கரித்தினவன் கண்டுபிடிச்சிருந்தாக்க இன்னும் எவ்வளோ பேசுவாங்க. ஆகையால் பொதுமக்களே, சமூகமே, எது உண்மை எது பொய் என்பது நாம் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். நாம் செய்வது தவறு என்றால் நமக்கு நேரடியாக கடவுள் என்று இருந்தால் கடவுள் தண்டிக்கட்டும். ஒருத்தன் மாடு கழிச்சுன்றானா அவனுக்கு போய் அடிக்கிறது. மாடு கடவுள்னாக்கா ஏண்டா கடவுள் என்ன அப்படின்ட்டு கடவுள் அடிக்கட்டும். அதுக்கு என்னத்துக்கு மனிதன் போய் ஏன்னா நீ மாடு தின்றான் அடிக்கிறது, மனிதன் அடிக்கிறது நியாயமா? அறிவில்லாதவன் செய்கிற குற்றத்துக்கு துணைப்போவனும் அறிவில்லாதவன் தான். திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றலைன்னா சாமிக்கு கண் தெரியாதா, வழி தெரியாதா? கடவுள் என்பது உருவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான் என்பதுதான் கடவுளின் தத்துவம். பல பேர் சொல்கிறாங்க, ராமலிங்க அடிகளார் சொல்கிறாரு, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு ஜோதி வெளிப்பாடு, எந்த உருவமும் தேவையில்லை அப்படின்ட்டு உருவத்தெல்லாம் எடுத்து விட்டுலாமா? இப்போது தீபம் என்று திருப்பரங்குன்றத்தில் தகராறு போடுறாங்களே, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற மாதிரி ஜோதியை மொத்தம் வச்சுட்டு தீபத்தை மொத்தம் வச்சுட்டு கடவுள் சிலையெல்லாம் எடுத்து போட்டுலாமா? கடவுள்கிட்ட வெத்தலையை கொண்டு போயிட்டு மாலை கட்டுறது, துளசியை கொண்டு போயிட்டு மாலை கட்டுறது, வடையை கொண்டு போய் மாலையை சாத்துறது, நெய்யை கொண்டு போயிட்டு ஊற்றுறது. மனிதர்கள் இந்தியா விவசாய நாடுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு எண்ணெய் கிடைக்காம வெளிநாட்டிலேருந்து விலைக்கு வாங்கி எண்ணெயை சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது இங்கே உற்பத்தி ஆகிறதெல்லாம் கோயிலில் வீணடிப்பது. வெத்தலையில் 21 அமினோ அமிலங்கள் இருக்கிறது. அதை சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை தரும். வெத்தலை எலும்புக்கு உறுதி தரும், நரம்புக்கு உறுதி தரும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லி தமிழர்கள் தான் தாம்பூலம் என்னும் வெத்தலையை சாப்பிடுவதற்காக பூஜை பொருளாக பயன்படுத்துகிறார்கள். பாக்கு உயிரணுக்கள், விந்தணுக்கள் வேகம் வெளியேறாமே தடுக்கக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடியது பாக்கு. அந்த பாக்கு வெத்தலை இதை போட்டால், அதோடு சுண்ணாம்பு சேர்த்தா சுண்ணாம்பில் இருக்கும் சக்தி எலும்புக்கு கால்சியம் சக்தி என்றக்கூடிய சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க கால்சியம். அது அந்த வெத்தலை பாக்கு கூட போட்டு சுண்ணாம்பு சேர்த்துக்கினாக்கா, சில பேர் வெட்டி இருக்குது கால் அப்பப்போ சதை பிடிச்சிக்குது அப்படின்றவங்களாம் அந்த மாதிரி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது 3 மட்டும் போட்டாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது போட்டு மென்று முழுங்கணும். இப்போது பல்லெல்லாம் கருப்பாயிடுதுன்னு சொல்லிட்டு சில பேர் பல பேர் வெத்தலை பாக்கே மறந்துட்டாங்க. ஆனால் வெத்தலை பாக்கில் முக்கியமான சத்துக்கள் இருக்கிறது. அதே போல் துளசியும் நாம் சாப்பிட்ணும். சளி இருமல் வராமல் பார்க்குறதுக்கு துளசியை சாப்பிட்ணும். கோயிலுக்கு கொண்டு போய் கல் சிலைக்கு மாலையை சாத்திட்டாக்கா நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமே கிடைக்காது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நான் நல்லா அனுபவித்து தான் சொல்கின்றேன். என்னை கடவுள் தண்டித்தாலும் சரி, தண்டிக்காவிட்டாலும் சரி, நான் சொல்வது உண்மை என்று ஏற்று சமூகம் நன்மை அடைய வேண்டும் என்று தான் இப்படியெல்லாம் சொல்லுகின்றேன். தந்தை பெரியார் அனைத்தையும் அனுபவித்து தான் கடவுள் இல்லை என்று சொன்னார். கடவுள் என்பது உருவம் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அதுதான் கடவுள்.
ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக அதுக்கிட்ட சிலைக்கிட்ட வேலை கொடுக்குறது, அன்பை கொடுக்குறது, கத்தியை கொடுக்குறது, பேய் பிசாசு வந்தால் அடிச்சு துரத்துறது அப்படின்னு சொல்லி கதை கட்டிட்டாங்க. எந்த பேய் பிசாசும் உருவமும் கிடையாது, எந்த கடவுளுக்கும் உருவமும் கிடையாது. தோழர்களே, தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை மடைமாற்றி ஏமாற்றி கடவுளுக்கு வெற்றிலையை மாலை போடுறது, துளசியை மாலை போடுறது. பூ எதுக்காக சாப்பிட்றோம்னா அந்த பூனுடைய மனம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதனால் நம் பெண்கள் தலையில் வைத்திருந்தால் நமக்கு நறுமணம் கொடுக்கக்கூடியது. அதனால் தலையில் போடுகிறோம், கோயிலில் மாலையை போடுறோம், ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் கொளுத்துறோம். இதெல்லாம் ஒரு தீயை காற்றை விரட்டுவதற்காக. அங்கே அசுத்தமான காற்றுகள் இருந்தால் அங்கே கற்பூர புகை, ஊதுபத்தி புகையெல்லாம் வந்தால் அந்த துர்நாற்றம் போகி நல்ல காற்று சுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்காக தான் அதெல்லாம் செய்யணுமே தவிர கடவுள் எதையும் நமக்கு செய்ய சொல்லலை. தேங்காய், அரபு நாட்டு தேங்காய், இஸ்லாமிய நாட்டிலேருந்து கடல் வழியாக வந்து தான் தேங்காய். இன்றைக்கு தேங்காயை உடைச்சி கடவுளுக்கு கொடுக்குறோம். அது கடவுள் கண்டுபிடிச்சதில்லை, மனிதன் இயற்கையாகவே முளைத்து மரமாகி தேங்காய் உருவாகிறது. அதேபோல் எண்ணெயில் விளக்கு வைத்து எரித்து மனிதன் ஆரம்பத்தில் விழாவாக கொண்டாடி இருக்கின்றான். இன்றைக்கு ஆங்கிலேயர் கண்டுபிடித்த பல்வேறு மின்விளக்குகள் வந்துவிட்டது. இனியும் கோயிலில் எண்ணெய் ஊற்றி விளக்கு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சோலார் விளக்கு, அதாவது சூரிய மின்தகடு சொல்கிறார்களே, அதை வைத்து அந்த திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற நினைக்கிறாங்களே, அந்த